குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்தி மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சோடனே என் பெட்டில் வந்து ஏதாவது துணியோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை நான் எங்கள் அம்மாவோட புடவை தான் மோஸ்ட் ஆஃப் போய்த்திப்பேன். ஸோ அந்த சாரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து அதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி மடித்து கபோர்டில் வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்ப்பேன். ஸோ எல்லா நாளும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு நாள் டயர்டாக இருக்குது, லீவில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அண்ட் கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு செய்வேன். ஸோ ஆஃபீஸ் டே அந்த மாதிரி வெளியில் போனால் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக ஃபீல் ஆகும். நம்ம ஒரு வேலை பண்ணும்போதும் அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இன்னும் பண்ணணும்னு தோணும். அண்ட் அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி நான் வந்து குடிப்பேன். எப்பயுமே டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வயிற்றில் இருக்க எல்லா ஒரு பாக்டீரியாஸையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்ட் கொஞ்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஏதாவது வாக்கிங் பண்ணுங்கள், இல்லை எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அதை முடிச்சுட்டு நான் டீ தான் குடிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒன்று கேரட் இருந்தால் கேரட் வந்து யூஸ் பண்ணிப்பேன், இல்லை பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா ஆம்லா வாங்கி வச்சுப்பேன் நான். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து பீட்ரூட், 2 days ஒன்ஸ் கேரட், 2 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லா, பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி 3த்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஜூஸ் மாதிரி அடித்து குடிப்பேன். ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஆச்சு கண்டிப்பாக குடிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லா சாப்பிட்றதுக்கு கசக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லாவில் வந்து நிறைய வந்து வளர்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஆம்லாவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கலக்க மாட்டேன். பிகாஸ் வந்துட்டு அப்படியே குடித்தாதான் அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டா அதில் பாதிக்கு பாதி வந்து அதில் இருக்க நல்ல சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நான் வித்தவுட் சுகரில் தண்ணி சேர்க்காம தான் குடிப்பேன். பயங்கரமாக கசக்கும், பட் நல்லது உடம்புக்கு. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பழகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது. குடிக்கும்போது ரொம்ப கசக்கும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கும் போது, பட் போக 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 உங்களுக்கு வந்து நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகும். உங்களோட தலையில் ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகும் அண்ட் ஸ்கின் க்ளோ ஆகிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 month ஜூஸ் எடுத்து ஒரு 6 monthக்கு அப்புறம் தான் எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ்லேயோ ஹேர்லேயோ உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நான் வந்து எடுத்துப்பேன். ரேண்டமாக ஏதோ 1 or 2 days வந்து மிஸ் ஆகலாம், பட் டெய்லியுமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுமே காலையில் எண்ணெய் வச்ச பொருள் அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி அவிச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் என்னோட பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் இருந்து என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுறது தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலுமே நான் வந்து டெய்லி ஒன்றா சூஸ் எதை போடுறதுனே தெரியாது. நான் என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் அதே சீக்கிரம் நான் எந்த ட்ரெஸ்ஸையும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டேன். ஸோ எனக்கு தேவைன்றதை நான் போட்டுகிட்டே அதை வச்சுட்டே இருப்பேன். 8th standard படிக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு, 10th standard படிக்கும்போது எடுத்த ட்ரெஸ் எல்லாம் நான் இன்னும் போட்டுட்ருக்கேன்னா பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து கிளம்பிக்கிட்டே அப்படியே போய் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிவிடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு டோனர் அப்படின்னா ஐஸ் க்யூப் போட்டுட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 minutes ஆகும். அதுக்குள்ளே போய் தோசையோ இல்லை இட்லியோ நான் வந்து ஊற்றி வச்சுட்டு வந்துடுவேன். சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் அம்மா வந்து முன்னாடி நாள் நைட்டே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். மார்னிங்க்கு ஹீட் பண்ணி சாப்பிட்ருவேன். தோசை மட்டும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து செஞ்சு வச்சுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஆம்லேட், கொஞ்சம் மோர் இல்லை பிஸ்கெட் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போவேன். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு லுக் தான். எனக்கு எப்பயுமே சிம்பிளான லுக் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற மாதிரி லிப்ஸ்டிக்கு, அடிக்கிற மாதிரி கம்பல் அந்த மாதிரி போடுறத விட சிம்பிளாக இருந்தால் என்னோடய ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும். என்னுடைய அட்மாஸ்ஃபியர், என்னை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியருக்கும் அது கண்டிப்பாக வந்து சிம்பிளாக இருக்க லுக் தான் வந்து எனக்கு பிடிக்கும். ரீசெண்டாக இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் அக்கா வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து எனக்கு வந்து டீ வந்து போகிறப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ போட்டு தந்தாங்க. பிகாஸ் எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேடிவியில் வந்துட்டு ஏதோ பழைய படம் 90s மூவி போட்டிருந்தாங்க. நானும் அம்மாவும் பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டிவி பற்றி கேட்குறீங்க. இந்த டிவி வந்து நாங்கள் ஏன் இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த கலைஞர் டிவி அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு தூக்கி போட வேணாம் அப்படின்ற
ஒரு இன்டென்ஷனில் அவர் வந்து இருக்கார். ஸோ அது எதுக்கு நம்ம அவரோட ஆசையும் கெடுப்போம்னு சொல்லிட்டு அந்த டிவி ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிவி வச்சுருக்கோம். ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் டைமில் டீயை வந்து ரசித்து ருசித்து 2 பேரும்